சென்னை சேத்துப்பட்டு எம்சிசி மேல்நிலைப் பள்ளியில் 190 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு கல்வி சேவையை கொண்டாடும் விதமாக உணவு திருவிழா நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் ஜெபஸ்டின் தினகரன் அவர்கள் தலைமை வகித்தார். முதன்மை விருந்தினராக முன்னாள் நர்சரி பள்ளி ஆசிரியரும் தற்போதைய வழக்கறிஞருமான திருமதி அமளி தீபிகா அவர்கள் கலந்து கொண்டார். பின்னர் பேசிய அவர், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் பாதுகாப்பின் அவசியத்தை மாணவர்களிடையே உணர்த்தும் பாரம்பரிய முயற்சிகளை பாராட்டினார். உணவு திருவிழாவானது மாணவர் பங்கேற்புடன் பாரம்பரிய கல்வியை படைப்பாற்றலோடு இணைத்துள்ள பள்ளியின் செயல்பாடுகளை தனது உரையில் அவர் பேசினார். இதில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலோடு சைவம் அசைவம் என இரு வகையிலும் 190 தயாரிப்புகளை காட்சிப்படுத்தினர். இந்த உணவு திருவிழாவின் சிறப்பம்சமாக 190 என்ற எண்ணாக அமைக்கப்பட்டு பள்ளியின் மகத்தான பாரம்பரிய பயணத்தை அனைவரும் காணும் வகையில் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது காண்போரின் கவனத்தை ஈர்த்தது. Everyone is looking very pretty. Okay, சரி. இந்த dishes எல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. Whether you cooked or your father, mother, அவங்க குக் பண்ணாங்க dish. ரெண்டுமே கலந்து இல்ல? Fine. Okay. So எதற்காக for what reason this food festival is organized? For 190th year. So அதனால 190 dishes இங்க இருக்கு. Very good, nice. So very happy to be here, and I first thank God for this opportunity, and I thank Doctor. I finished my law, and then now I'm practicing as a lawyer in Madras High Court. So எதனால எனக்கு டீச்சிங்லேருந்து நம்ம லாயர் ப்ரொஃபஷனுக்கு ஏன் போனேன் அப்படின்னா, my father, my brother, everyone is a lawyer. So I got inspired, and எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, நாட் டு ஸ்டடி அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டடீஸ் அப்படின்னு. பட் எப்படியும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி தென் ஐ மூவ் டு லா ஸ்டடீஸ். ஸோ இங்கே யாருக்குன்னா வந்து டீச்சர் இல்லை. இந்த பாரம்பரிய உணவு திருவிழா 190 ஆண்டுகளாக வரலாறு, பாரம்பரியம் மற்றும் முழுமையான கல்வி மதிப்புகளை கொண்டாடும் ஒரு சிறந்த சின்னமாக திகழ்ந்தது.